சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள ஹெல்டம் சாலையில் அமைந்துள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இதிகாச காலத்தில் சூர்பனகையின் சூழ்ச்சியால் ராவணனால் சீதை சிறை எடுக்கப்பட்டாள். சீதையை தேடி தென்புலம் வந்த ராமர் கண்ணில் பட்டது அடர்ந்த அழகிய வனப்பகுதி. அநேக மரங்களுடன் அதிகமாய் மகிழ மரங்களும் காணப்பட்ட அந்த வனப்பகுதியில் இரவை கழிக்க முடிவு செய்தார் ராமர். உடல் அலுப்பு தீர நீராடிய ராமர் உள்ளம் களிப்பு போக ஈசனை வழிபட நினைத்து அடர்ந்து செழித்திருந்த ஒரு மகிழ மரத்தின் அடியில் இஷ்ட தெய்வமான சிவனை லிங்க திருமேனியாய் பிரதிஷ்டை செய்தார். அன்று ராமனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த சிவலிங்கம் ராமலிங்கேஸ்வரர் என்று பெயர் பெற்றது. காலத்தால் இடையிடையே ராமலிங்கேஸ்வரர் ஆலயம் சிதைவுற்றாலும் மன்னர்களும் சான்றோர்களும் ஆலயத்தை புதுப்பித்துக் கொண்டுதான் வந்திருக்கிறார்கள். இப்போதுள்ள இத்திருக்கோவில் சுமார் 600 ஆண்டு காலமாக தன்னை நாடி வரும் பக்தர்களின் மனத்துயரை துடைத்து வருகிறது. ஒரு காலத்தில் மகிழவனமாக இருந்த தேனாம்பேட்டை தற்போது பெருநகரமாக வீடுகள் முளைத்து மரங்கள் விழுந்தன என்ற போதும் கோயிலின் உள்ளே ஸ்தல விருட்சகமாக நிற்கிறது ஒரு மகிழ மரம்.